Hello everyone, Assalamu alaikum. Hope you all are doing good. என்னுடைய டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை சின்ன விஷயங்களை மட்டும் பிக் பண்ணி உங்களோட சின்ன வீடியோவை ஷேர் பண்ணுறேன். Hope you all will enjoy this video and don't forget to subscribe my channel. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ ஷூட் பண்ணுற வந்து சண்டே தான். சண்டே வந்து சவுதியில் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ இன்றைக்கி ஒர்க்லேருந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் கிடச்சிது. ஏன்னா வந்து நேற்று ஈவினிங்கே வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ரெய்னிங் இந்த மாதிரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் வந்து இன்றைக்கி நேரத்தோடு விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாகவே வீட்டுக்கு போயிட்டேன். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா வந்து வெதர் வந்து ஓகேயாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது வந்து வெதர் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகியாச்சு. ஃபுல்லாகவே க்ளவுடியாகவே மாறிடுச்சு. நார்மலாக பார்த்திங்கன்னா வந்து சவுதிலேயோ இல்லாட்டி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா தெரியும். சீசன் சேஞ்ச் ஆகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே ரெயின் பார்க்க முடியும். நம்ம ஊரில் மாதிரி அடிக்கொரு மழையில் இங்கே மழை பெய்யாது இல்லையா. ஸோ இந்த ரெய்னிங்காக வேண்டிய வந்து மிச்ச நாளாகவே பார்த்துட்ருப்போம். இப்போடா இந்த மழை நாள் வருன்ற மாதிரியே பார்த்துட்ருப்போம். ஸோ மிச்ச நாளாகவே எதிர்பார்க்க ஒரு விஷயம் வந்து நடக்க போகிற போது வந்து பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோடையே வந்து இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகியாச்சு. அப்போ அது க்ளவுடி வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஹெவியாகவே ரெய்னிங் வர மாதிரியே வந்து ஒரு சைன் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து அவுட் ஆஃப் ரியாத் வந்து எல்லா இடமுமே ஹெவி ரெய்னிங்கிற மாதிரி லாஸ்ட் 2 டேஸாகவே ஒரே வந்து மெசேஜஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை மாதிரி இங்கேயும் இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன்லேயே வந்து இன்றைக்கி இருந்தோம். பட் நினச்ச மாதிரி கூட அப்படி இல்லை. கொஞ்சம் லைட்டாகவே மழை பெஞ்சிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி மழை பெய்யாட்டியும் கொஞ்சமான மழை பெஞ்சிச்சேன்னு ஒரு சந்தோஷத்தில் வீட்டுக்கு போயிட்டோம். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ரெய்னி டேனால் எல்லாருக்குமே காஃபி தான் மைண்டில் இருக்கும். ஸோ வீட்டுக்கு போன பின்னாடி ஃபஸ்ட் வேலையாகவே காஃபியை தான் ரெடி பண்ணேன். அது கூட பார்த்தீங்கன்னா நான் பேக் பண்ணி வச்சுருந்த சினமன் பன் கூட இருந்தது. ஸோ ரெய்னி டே சினமன் பன் காஃபி இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன். ஸோ ஒர்க்லேருந்து வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்த பின்னாடி காஃபியோ டீயோ எதாக இருந்தாலுமே வந்து அவங்க எடுக்க வந்து ஒரு பெரிய ரீஃப்ரெஷ்மெண்ட் இல்லையா. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வந்து காஃபி அண்ட் பன் அதை ரிலாக்ஸாக இருந்து ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணி அது எல்லாமே முடிச்சுட்டு தான் என்னை மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுற வந்து என்னுடைய சிம்பிளான டின்னர் மெனு தான். இன்றைக்கி டின்னர் மெனு பார்த்திங்கன்னா ப்ரெட் வித் சிக்கன் கறி தான். ஸோ இன்றைக்கி ப்ரெட்டை பார்த்திங்கன்னா பேனில் தான் செய்ய போகிறேன், வித்தவுட் அவன் தான் செய்ய போகிறேன். பொதுவாக இது வந்து எல்லாருக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ இதில் ப்ரெட்டுக்கான இன்க்ரீடியன்ஸை பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் வந்து 1 tablespoon ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1.5 tablespoon சுகர் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு 1 cup வாட்டரில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா 1/2 cup + 1 tablespoon ரவை மாதிரி ஆட் பண்ணி அதையுமே ஈஸ்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். இதை இப்போ ஒரு 15 minutes மட்டும் கவர் பண்ணி வச்சுட்டு அது பின்னாடி ஃப்ளார் ஆட் பண்ணிடலாம். இங்கே ரவோட மெஷர்மெண்ட்டை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் செய்யக்கூடிய மெஷர்மெண்ட்டில் இந்த ரவை வந்து இந்த மெஷர்மெண்ட் தான் போதுமாகும். இதை பார்க்க ஜாஸ்தி ஆட் பண்ணோன்னா நம்ம ப்ரெட் வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த ஈஸ்ட்டுக்கு வந்து அது ஃபர்மெண்ட் ஆகிருக்கு நல்லா. ஸோ இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 cups நான் ஃப்ளார் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 2 teaspoon மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி 1 cup வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வாட்டருக்கு மாதிரியே நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது பின்னாடி தான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி எனக்கு தேவையான மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி இந்த டோவை மேக் பண்ணுறேன். நம்ம எப்பயுமே வந்து பேக் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி சப்பாத்தி பராட்டா இது மாதிரி எந்த டோ மேக் பண்ணும்போதும் இந்த டோ வந்து எப்பயுமே வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது. எப்பயும் சாஃப்டாக இருந்தால் உங்கள் ரொட்டியும் வந்து எப்பயுமே சாஃப்டாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம பேக் பண்ணி எடுக்க போகும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டோ சாஃப்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிசல்ட்டும் வந்து கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக பெஸ்ட்டாக இருக்கும். நம்மள மிச்சம் பேர் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டுக்கே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கே அந்த ஃப்ளாரை வந்து மிக்ஸ் பண்ணும்போது அப்போயே நம்ம ஹார்ட் ஆக்கிடுவோம். அதுக்கு பின்னாடி தான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த டோ மேக் பண்ணும்போது அந்த ஸ்டார்ட்டில் வரக்கூடிய அந்த சாஃப்ட்னஸ் வந்து அந்த டோவில் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்டார்டிங்கே வந்து டோவை வந்து சாஃப்டாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு போனோம்னா அந்த டோ வந்து எண்ட் ஆஃப் த டைம் வந்து நல்லாவே சாஃப்டாக வந்துடும். ஸோ இந்த டோவை பார்த்திங்கன்னா விளங்கும். அதில் இருக்க வாட்டருக்கே கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என் கையை யூஸ் பண்ணி தான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த டோவை மேக் பண்ணுறேன். எப்பயுமே நம்ம பிகினிங்கில் இருந்தே இந்த டோ வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணோன்னா எண்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த பவுல் வந்து கம்ப்ளீட்டான ஒரு சாஃப்டான ஒரு பவுலாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ என் டோ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகியாச்சு. இந்த டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஜாஸ்தி நேரம் செலவழிச்சவே தேவையில்லை. ஏன் நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணி பேன்லலையாக வைக்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம 15-20 minutes எல்லாம் இதோட ஜாஸ்தியாக இருக்க தேவையில்லை.
என் டோ இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும், நான் ஸ்டிக்கியான ஸ்டேஜில் தான் எடுத்திருக்கேன். நம்ம கையை வச்சு யூஸ் பண்ணும் போது அது கையிலேருந்து ஸ்டிக்காகி வர மாதிரி தான் அந்த டோவை எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் இதை கவர் பண்ணி அதுக்கு ஒரு டபுள் சைஸில் வர அளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணி அப்படியே வச்சிடுறேன். ஸோ அது ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு அதுக்கான கறியை பார்த்துருவோம். இப்போ கறிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் கொஞ்சம் ஹீட் பண்ணேன். ஸோ அதுக்கு ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரை லீவ்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அது கூட 2 பே லீவ்ஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் ஃபெனல் சீட், ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் கோன்ஸ், அது கூட பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிக் மாதிரி சினமன் அண்ட் 2 கார்டமன்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய அனியனாக எடுத்து கொஞ்சம் சாப் பண்ணி அது கூடவே ஆட் பண்ணிடுறேன். இந்த அனியனை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லாவே கோல்டன் கலர் வரக்காட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம ஒனியன் வந்து கோல்டன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வர டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்வோம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லாவே அதில் பச்சை அரோமா எல்லாம் போகும் வரக்காட்டியும் அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ நம்ம ஜிஞ்சர் அனியன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கோல்ட் கலருக்கு ஆகியாச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிராம் மாதிரி சிக்கனை நான் அதோட ஆட் பண்ணிடுறேன். சிக்கனை நல்லா வந்து அனியன்ஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் இது ரெண்டோடையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி கவர் பண்ணி சிம்மரில் விட்டுறணும். ஸோ நம்ம இந்த 5 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அப்போ இந்த டைமில் அதில் இருக்கிற வாட்டரெல்லாம் ரிலீஸ் ஆகிரும் சிக்கனில் இருக்கிற. ஸோ இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணால் அதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ மசாலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி டர்மரிக் பவுடர் போட்டு தான் சிக்கன் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் எனக்கு போதுமாகும். அது கூட பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடரும், அதுவும் இல்லாமல் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு ஒரு 1/2 கப் மாதிரி நான் யோகர்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப் மாதிரி வாட்டரை ஆட் பண்ணிடுறேன். எப்போயும் நம்ம மீட் கறிக்கு யோகர்ட்க்கு ஆட் பண்ணும்போது அதுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டை ஆட் பண்ணிடலாம். சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸில் டொமேட்டோஸையும் கட் பண்ணி அது கூடவே ஆட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை கவர் பண்ணி நம்ம கறி பாயில் ஆகும் வரக்காட்டி அதை அப்படியே விட்டுறணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஃபுல் அளவுக்கு நான் கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிவிட்டு அதே மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடுறேன். 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா என் சிக்கன் கறி நல்லா கெட்டியாகிட்டு வருது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து நான் வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை தான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி அதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ்வை சிம்மரில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் இந்த பேனை வந்து ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இது அப்படியே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரெட்டுக்கான ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். நான் இந்த ப்ரெட் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, நான் பேனில் தான் செய்ய போகிறேன். ஸோ அந்த பேனு நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த பேனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பட்டர் தான் ஆட் பண்ணி ஃபுல்லாகவே பேன் கவர் ஆகிற மாதிரி பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலால் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி வந்து கொஞ்சம் ரவா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுவேன். ஸோ பேனை வந்து ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு டோவை பார்க்கலாம். டோவை பார்த்தீங்கன்னா வந்து டபுள் சைஸ் ஆகியாச்சு. இந்த டைமில் வந்து இந்த டோவை நான் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நீட் பண்ணுவேன். நீட் பண்ணிவிட்டு அது 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கொள்வேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டோவை கொஞ்சம் ஃப்ளார் ஆட் பண்ணிட்டு தான் கொஞ்சம் ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் அந்த டோவை நீட் பண்ணுறேன். பின்னாடி அந்த டோவை வந்து ரவாவில் கோட் பண்ணி தான் நான் பேனுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி 5 மினிட்ஸ் நீட் பண்ணதுக்கு பின்னாடி அதை 2 போர்ஷனாக டிவைட் பண்ணி 2 ரொட்டீஸ் வர மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி நீட் பண்ணிவிட்டு என்னுடைய ஒரு போர்ஷன் டோவை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ரவாவில் கொஞ்சம் கோட் பண்ணிவிட்டு தான் நான் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த டைமில் எங்களுக்கு தேவையான மாதிரி திக்னஸில் இந்த டோ வந்து ஃப்ளட் பண்ணிட்டா ஓகே. ஸோ இந்த டோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த டோ வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஃப்ளட் பண்ணிவிட்டு பேனுக்கு வச்சிடாமல் இந்த டோ ஃப்ளட் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் மாதிரி கொஞ்சம் அதை ரெஸ்ட்டில் விட்டுறணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து முடிஞ்சாச்சு. இப்போ இந்த பேனை வந்து நான் ஸ்டவ்வுக்கு மூவ் பண்ண போகிறேன். நீங்கள் ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சிம்மரில் வச்சு தான் இதை குக் பண்ணணும். இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா லிட்டால் கவர் பண்ணி தான் இதை குக் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம இந்த ப்ரெட்டை குக் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்க ஒரு முறை இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த ஃப்ளட்டாக அந்த டோ வந்து அப்படியே ஃப்ளட் ஆயிரும்.
ஸோ ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரம் எல்லாமே வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகின மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைமில் நம்ம அதை ஃப்ளிப் பண்ணி போட்டுடலாம். ஃப்ளிப் பண்ணுற மெத்தடும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் அதை ஃப்ளிப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ என்னோடய ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோஸ்ட் ஆகியாச்சு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. எனக்கு பேனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் நான் மூவ் பண்ணி தான் அந்த சைட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் குக் ஆகிறது விட்டுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ரெட்டையுமே நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சி மாதிரி வந்திருக்கு. இதை நான் கட் பண்ணி தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இந்த ப்ரெட்டை கட் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இன்சைடு பார்க்கும்போதே விலங்கும் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்க மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஸோ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம செஞ்செடுத்ததுக்கு பின்னாடி இதை கவர் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டோன்னா அது கொஞ்சம் குயிக்காகவே ஹார்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கவர் பண்ணி வச்சோன்னா அது அப்படியே அந்த சாஃப்ட் வந்து அப்படியே இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த அரப்ஸ் கண்ட்ரியில் பேக்கரிஸ்க்கெல்லாம் போனால் இந்த மாதிரி ப்ரெட் கிடைக்கும். இந்த ப்ரெட்டை வந்து நம்ம பேக்கரியில் வாங்குறது மாதிரி இல்லாமல் வீட்டிலே செய்யும் போது அதே சாஃப்ட்னஸில் உங்களுக்கு இதை மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரியே வந்திருக்கு இந்த ரொட்டி. பேன்லேருந்து ரிமூவ் பண்ண உடனே மாதிரிலையாக காட்டுறேன். ஸோ உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டீம் போகிறது. இது எனக்கு அந்த ஹொட்னால் கொஞ்சம் நல்லாவே செப்பரேட் பண்ணி காட்ட முடியலை. பட் உங்களுக்கே பார்த்தா விளங்கும்னு நினைக்கிறேன் அந்த சாஃப்ட்னஸ் வந்து. இந்த ப்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜாம் பட்டர் எதுவுமே நல்ல காம்பினேஷன் தான். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுனால சிக்கன் கறி செஞ்சுருக்கேன். இந்த ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அவனில் பேக் பண்ணுறதும் நம்ம பேனில் செய்கிறதும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. பட் நல்லாவே சாஃப்டான நம்மளுக்கு கிடைச்ச அதே ஒரு சக்ஸஸ் இல்லையா? ஸோ அரப்ஸ் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பேக்கரிஸ்லேயுமே இது எனி டைம் அவைலபிளாக இருக்கும். மற்ற வந்து குயிக்காக ப்ரோசஸ் ஆகிற ஒரு ஃபுட்டும் தான். நார்மலாக வந்து அரப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டியோட வந்து யோகர்ட் சீஸ் இதை மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இதை மாதிரி கட் பண்ணி நான் ஸ்ட்ரைட்டாகவே டேபிளுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன். அதையும் கூடவே பார்த்தீங்கன்னா செஞ்சு சிக்கன் கறியும் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் கறி வேறு க்ளே போட்லையாக குக் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் கிரேவி எல்லாமே வந்து நல்லாவே கெட்டியாகி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கறி டேஸ்ட்டாகவும் வந்திருந்தது. ஸோ நம்ம மீட் கறி செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிரேவி வந்து கெட்டியாக வரதுக்கு ஒரு 3 ரீசன்ஸ் மாதிரி இருக்குது. ஒன்று வந்து யோகர்ட், இன்னொரு விஷயம் வந்து மசாலா, அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான் கோகோனட் மில்க். இது 3மே வந்து அந்த செய்யக்கூடிய மீட் கறிக்கு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா அந்த கறி வந்து சூப்பராக நல்ல டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ செஞ்ச பின்னாடி வெயிட் பண்ண தேவையில்லை இல்லையா? ஸோ ஸ்ட்ரைட்டாகவே டின்னர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஏர்லி டின்னர் தான். பட் ஓகே, ஏர்லி டின்னர் வந்து ஹெல்த்துக்கு முன்னால் இல்லையா? ஸோ ஏர்லி டின்னரே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மழை நாள்னாலே எப்போயுமே வந்து பசியும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணியிருக்கல எல்லோரும் மாதிரியே டின்னரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். Hope to see you soon with another vlog. Thank you.